நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். கடகலக்கண கடகராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி என்ற பதிவு தானது. இந்த பதிவானது லக்கணத்திலிருந்து எண்ணி வர 8ஆம் பாவம் 8ஆம் ராசியான கும்பராசின்னு பதிவாக ஓகேங்களா. அந்த கும்பராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது, உங்களோட அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ஆகிய கேது பாகம் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க போகிற அந்த பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்ட அவகாசம் 2 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீ உங்களுக்கு ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்ட 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் லான் போட்டிருப்பாங்க ஒரு கட்டத்தில். அதுதான் உங்களுக்கு லக்கணம் முதல் பாவம் ஓகேங்களா. அதான் முதல் பாவம் கருதி அதை வந்து 1 2 3 4 5 6 7 8 எண்ணி வர 8ஆம் பாவத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா. சரி ரைட்டு. இது நட்சத்திர சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாஸ் கட்டத்துக்கு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அதாவது கிரகத்தை முன்னே போட்டிருப்பாங்க. சூரிய சந்திரன் செவ்வாய் புதன் போட்டிருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நேர்மலையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களுடைய தசாபதிநாதர்கள் கிரகங்கள்லாம் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கும் போது இந்த பதிவோட புரிதல் ஓகேங்களா. இது புரிஞ்சு பலன் போகிற சிறப்பாக இருக்கும். சரிங்க, நான் வந்து கடகலக்கண கடகராசி பதிவு பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா பதிவு பார்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க. கடகலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குமானால் லக்கண பாவரதி பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. சரி ரைட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 7 கோடி 8 கோடி சனி திசைங்க. சனி திசை கேது புத்தி. அப்போ எத்தனை ஆண்டுகள் செயல்படல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது உங்களுக்கு 19 ஆண்டுகள் செயல்படல இருக்கும். கேது புத்தியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 1 மாதமும் 9 நாட்களும் செயல்படல இருக்கும் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு லக்கணத்தில் எண்ணி வர 8ஆம் பாவம் 8ஆம் ராசியான மகர ராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம் ஓகேங்களா. மகராசி என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க. மகராசியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா சதை 1 2 3 4 பாதம் இருக்கும். அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரைக்கும் மொத்தம் 9 பாதம் இருக்கும் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் புத்திநாதன் எப்படி போயிட்டு எப்படி பலனிக்க பார்ப்போம். இப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க, 8ஆம் பாவம் சம்மந்தப்படுதுங்க, 5ம் 10ம் சம்மந்தப்பட்டு ஓகேங்களா. அப்போ மேலே கேது சம்மந்தப்படுறார். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன பலன் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த குழந்தைங்க விஷயத்தில் பூர்வீக விஷயத்தில் நம்ம தொழில் விஷயத்தில் அனைத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பயத்தை கொடுப்பாங்க, இடம் மாற்றத்தை கொடுப்பாங்க, ஊர் டு ஊர் போக வைப்பாங்க ஓகேங்களா. அத்தனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு முடக்கடி கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காக நம்ம போகிறோம் எதுக்காக வரேன்னு தெரியாமல் நம்ம புரியாத புதிராக இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க ஒரு பட்டப்படிப்பாக இருக்கட்டும், அப்போ தொழிலாக இருக்கட்டும், ஒரு பூர்வீக தொழிலாக இருக்கட்டும், மனைவி வழி சொத்து பத்துக்களாக இருக்கட்டும், இது அனைத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குன்னு கேட்டாக்கா அதாவது நம்மளோட தாயார் வழியில் இளைய சகோதரர்கள் அவங்களுடைய பெண் சாபம் இது இளைய சாபமும் இளைய சம்மந்தப்பட்ட பெண் சாபமும் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ அது நம்ம எப்படி தாக்குங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதை தர்ம கருமதிபதியாக செய்ய வைப்பாங்க. அப்போ தொழில் பண்ணி தொழில் ஏமாற்றம் பண்ணுவாங்க, பட்டப்படிப்பில் ஏமாற்றுவாங்க, நம்மளை வருவாயில் ஏமாற்றுவாங்க, நம்ம பூர்வீகத்தில் ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு முடக்கடி கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டம் நெருப்பு விஷயத்தை உஷாராக இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த பல்லு எகிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும், பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அது தொழில் விஷயத்தையும் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரு பரிகாரம் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இது அத்தனையும் பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் சொன்னால் ரொம்ப லேட்டாகி போயிடுங்க. அப்படிப்பட்ட பரிகாரம் ரைட்டுங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். ரைட் ஓகே. அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க, சதை சாரம் இருக்குதுங்களா. அப்போ சதை சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய இவர் யார் சம்மந்தப்படுறா, கேது சம்மந்தப்படுறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு புத்தி நடத்துகிறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் போல வீட்டில் கசகசப்பு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. முக்கிய கலசத்தை பாதிக்கும், நம்ம உடம்பை பாதிக்கும். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பின்னி இருக்குது, சூனி இருக்குது, பேய் இருக்குது, உடம்பு சோர்வாக இருக்குது. இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து ஏதோ பீதி கிளப்பி நம்மளுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ள வைத்தியத்தை பார்க்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எதிர்முனையாளர்கள் அதாவது எதிர்ப்பாளர்கள் கூட்டணி போட்டு இந்த சீட்டாடுறது, இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த சூதாடுறது, இந்த சட்டத்துப்பூர்வமான தொழில் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பண்ணுவோம்னு கண்டிப்பாக பண்ணுவோங்க ஓகேங்களா. அப்போ என்னன்னு பண்ணுறது தெரியாத புரிதல் தெரியாத நம்ம பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் நம்ம மனைவிகிட்ட பார்த்து உஷாராக சூதானமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும், கூட்டாளி விட்டு கொடுத்து போகணும். சமூகத்தில் நாம் எது பண்ணாலும் ஒரு ஓப்பனாக சொல்லாமல் ஒரு மறைமுகமாக ஒரு கொண்டு போன வரைக்கும் நல்ல ஒரு இதாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அனைத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெளியூர் வெளிநாடு அயல்நாடு இப்படி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாதிரி போது நல்லாயிருக்கும். இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாம் என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா மலை மேலே உள்ள ஒரு சித்திர வழிபாடு வேணுங்க, மலை மேலே உள்ள ராகு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க, மலை மேலே உள்ள ஒரு துர்க்கம்மன் வழிபாடு பண்ணுங்க ஓகேங்களா. இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலத்தில் யமகண்ட காலத்தில் மாற்றி வழிபாடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சட்டத்துப்பூர்வமான தொழில் பண்ணாலும் மாட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சுமூகமான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா.
ஒரு வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து மலை மேலே ஒரு ஆள் இந்த நட்சத்திர சாதகம் போது புத்தி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடி காணி கொடுக்கறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இன்னும் எவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ரைட், ஓகே, மேற்கொண்டு அடுத்து பார்ப்போம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க, அது அடுத்து புரட்டாதி சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த புரட்டாதி சாரத்தில் உங்களுடைய கேது பயணிச்சு என்ன பண்ணுவார் பார்ப்போம். என்ன சம்மந்தப்பட்டு 8 சம்மந்தப்பட்டு 6 9 சம்மந்தப்பட்டு அது மேலே கேது சம்மந்த பயணிக்கிறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எங்கே போய் கடன் கிடச்சிடுங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்டு நடத்துகிறோம்னாக்கா அது ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட கடன் கண்டிப்பாக வாங்குவோங்க. ஒரு கோயில் வந்து நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம், கோயில் திருப்பணி பண்ணுறோம், கோயிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெடு தூரம் பயணம் பண்ணுறோம், டூர் கூப்பிட்டு போகிறோம், இதுக்காக பயணம், இதுக்காக செலவு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தரும்பு கருத்தாக காரிக்கிறதா இருப்போம். நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக பஞ்சாயத்து தலையிடுவோம். தலையிட்டு அவன் பிரச்சனை நாம் தீர்த்து வைக்கிற மாதிரி அதுக்குண்டான செலவு வேணும், அதுக்குண்டான பிரச்சனை சந்திச்சு நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தையாருக்கு சரி, வளர்ப்பு தாய்க்கு சரி, தாய் மாமனும் சரிங்க, நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இயற்கை அதாவது மூலிகை வைத்தியம் பண்ணுற மாதிரி வருங்க. அப்போ செயற்கை மூலிகை இருந்தால் பண்ணால் செட் ஆகாதுங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூட்டாக போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறப்பாக ஜோதிடம் கற்றுக்கிறது, மாதிரி செய்கிறது, ஜோதிடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பு அம்சம் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறி வச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய இழப்புகளும் சின்ன குழப்பத்தை கொடுப்பாங்க. அது இதெல்லாம் மாற்றுக்கிறத நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெருசு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஓரளவுக்கு அதாவது தலைக்கு வந்தது காலோட போச்சு, காலுக்கு வந்ததுக்கு தலை முடிவோட போச்சுங்கிற மாதிரி போயிடுங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இதுவும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. இதோ சிறப்புன்னு வாழ்வீங்க, சிறப்பாக படிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.